சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பரப்புரைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. வாக்குப்பதிவு எப்படி பார்க்குறீங்க? நல்ல மக்கள் நல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வோடு இருக்காங்க. மக்கள்கிட்ட தமிழக முதல்வர் அவருடைய பிரச்சாரத்தின் வாயிலாக இந்திய தேசிய அரசியலை ரொம்ப மையப்படுத்தி நூக்கன் கார்னர் கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் பேசியே செலுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிரச்சாரங்கள் நடந்தது. எல்லாம் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. நிறைய கட்சிகளுக்கு ரிசல்ட்டு சொன்னாங்க. பல கூட்டணி கட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் பிரச்சாரம் பண்ணுற ஸ்டைல்லாம் அவங்க பாவம் என்ன பண்ணுறது, யாராவது ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் சீசன் டைம் பாவம் பொலிட்டிஷியன் மாதிரி காலைல ஒரு வீட்டில் போய் கூட்டணி பேசுனாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டில் போய் கூட்டணி பேசுனாங்க, அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் வேறு ஒரு கூட்டணியில் வீட்டில் போய் உட்காந்து கூட்டணி பேசுனாங்க. அதனால் விளைவு என்னாச்சுன்னு கேட்டால் அவங்க பிரச்சாரத்துலலாம் எல்லாம் அவன் மைக்கிட்ட போய் நம்ம இவர் மூப்பனார் பெற்ற புள்ள இருக்க ஜி.கே. வாசன் அவரோட பிரச்சாரத்தை நீ பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரத்தில் போய் ஓபிஎஸ் தான் அவங்களுக்கு ஆதரவாளர், அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே இபிஎஸ் ஆதரவு பெற்ற வேட்பாளர்ன்றாரு. எந்த கட்சிகளை பிரச்சாரம் பண்ணுறோன்னே தெரியாமல் அந்தளவுக்கு பெரிய மனுஷன். முதல்ல ஜி.கே. வாசன் பேசுகிறதே பெருசு, அது பேசும்போது இவ்வளோ தெளிவாக பேசுகிறது அதை விட பெரிய பெருசு. அதே மாதிரி சரத்குமார் போய் ஓட்டு கேட்கும்போது அதே தான் கேட்குறாரு. எல்லாம் அதே மாதிரி டிடிவி தினகரன் போய் பாஜக நிற்கிற இடத்துல தாமரைக்கு போல குக்கருக்கு ஓட்டு கேட்குது. எல்லாம் ஒரே டோட்டல் கன்ஃபியூஸ். காரணம் என்னென்னா காலையில் ஒரு இடம், மத்தியானம் ஒரு இடம், சாயங்காலம் ஒரு இடம், எல்லா தேர்தலுக்காக போய் அதாவது வீட்டுக்கு அதை தட்டிட்டு எனக்கு 4 கொடு உனக்கு 3 கொடுன்னு அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. இந்த கூட்டணியோட சேர்க்கைகள் தமிழ்நாட்டு அரசியலை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது. என்ன காரணம்னா உங்களுக்கு கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை. கொள்கை ரீதியான கூட்டணின்னா இந்த மாதிரி பேசவே வாய் வராது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட உன் பாலிசி என் பாலிசி ஒத்து வந்தால் தான் கூட்டணியில் இருக்க முடியும். நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தோம், அது அத்தனைக்கும் காங்கிரஸே அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போடுறாங்க. கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது ரைட், 100% ரைட். நீட்டு விளக்கா நாங்கள் வந்த உடனே கையெழுத்து அதுக்கு போடுவோன்ட்டாங்க. அப்போ காங்கிரஸ் தான் நீட்டியை கொண்டு வந்ததும்மா, புரியுதா இல்லையா? இப்போ கொண்டுட்டு வந்த காங்கிரஸ் வாயாலேயே நீட்டை வந்தோடனே விளக்குன்னு மாநிலங்கள் விரும்பவில்லை என்றால் ரத்து 6 விளக்குன்னு சொல்ல வச்சுட்டோம் நாங்கள். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தேசிய அரசியலில் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டில் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் எலெக்ஷனு. பார்லிமெண்ட்டுக்கு நம்ம அனுப்பக்கூடிய எம்பி ஏற்கனவே 39 எம்பி போய் ஒரு ஆணியை கூட நம்ம பிடுங்கி எடுத்துகிட்டு வர முடியல. காரணம் என்னென்னா அங்கே பிஜேபிங்கிற சுவர் ஸ்ட்ராங்காக இருந்தது. அது புல்டோசர் வச்சாலும் இடிக்க முடியாத அளவுக்கு வச்சு மிரட்டலாம். 3 முப்படையை கையில் வச்சுக்கிட்டு 10க்கு இடி ஐடின்னு அனுப்பி எதிர்கட்சிகள்லாம் பழி வாங்கி அப்படியே கட்சியை உடச்சி துண்டு ஆக்குனாங்க 10 வருஷம். அதனால் நம்ம 39 எம்பி போய் பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வரும்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஒரு தீய சட்டம் வருதுன்னா, சிஏஏ வருதுன்னா எல்லாரும் நின்று கத்தணும், குதித்தோம், கத்தணும், எழுந்திரிச்சோம் இப்படியே. ஆனால் சிஏஏக்கு ஓட்டு போட்டு தருவீங்க யார்? ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அவங்க போட்டுவிட்டு வெளியில் வந்த கம்பெனி அது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்குறோம், அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருந்தது. காரணம் என்னென்னா அது கொள்கைகளுக்கான முரண்பாடு. அந்த மாதிரி இங்கே கூட்டணியில் கொள்கை நிலை என்னன்னு தெரியாமல் அது ஏதோ கூலிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, வேலைக்கு ஆள் எடுப்போம்ல அது மாதிரி கூலிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பேப்பரில் தான் ஆடு கொடுத்து கூட்டணி சேர்க்கல. அந்தளவுக்கு கேவலமாக போச்சு தமிழ்நாட்டு அரசியலில். அப்போ தான் சேர்ந்தாங்க ஒரு கூட்டணி. கடைசியாக தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி அந்த அம்மா பாவம் பிரேமலதா விஜயகாந்தோட ஒய்ஃபு அவங்க எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன சொல்லணுமோ அழுது எங்கள் அண்ணன் எடப்பாடி எங்கள் அண்ணனோட நிரந்தரமாக இனிமேல் நாங்கள் இருப்போம், நிரந்தரமாக இருப்போம். ஒரு கூட்டணிக்கு போன பிறகு இந்த நிரந்தரமற்றங்கிற வார்த்தை பப்ளிக் மத்தியில் வரக்கூடாது. அது போய் இனி நாங்கள் நிரந்தரமாக இருப்போம் எங்கள் அண்ணனோட அப்படின்னா அப்போ தீபாவளி பொங்கலுக்கு சீரனுப்ப வேண்டியதான் மிச்சம். அது கூட்டணி கிடையாது, கட்சியை கலைச்சிட்டு போய் சேர வேண்டியதானங்கிறேன். அது மாதிரி வியூ பாருங்கள். அதில் ரொம்ப பெரிய மனுஷன் சரத்குமார். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. 12 மணி 1 மணிக்கு அவருக்கு கனவு வந்தது, பொண்டாட்டி எம்பி ஆகணுன்ற மாதிரி கனவு வந்தது. கேட்டார், பேசினார், போனார். கட்டின பொண்டாட்டிக்க கட்சியை கலைச்சிட்டு
ஒரு எம்பி சீட்டை வாங்கி நிப்பாட்டி போயிட்டார். நான் பெரிய மனுஷன். இப்படி தான் அந்த கட்சியோட கூட்டணிகள் இருக்கணும், அவ்வளோ பலமான கூட்டணி. அப்புறம் எப்படி அவருக்கு பேச வரும்? என்ன பேசுனே தெரியாமல் ரோடாக வளரதான் தெரியும். அதனால் அதுவும் ஒன்றும் செல்படுபடல. ஐயா ராமதாஸ் அவர் பிஜேபியோட எதுக்கு போனார், ஏடிஎம்கேயோட எதுக்கு வந்தார், இந்த 2 பேரோட ராத்திரி பகலுமா எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார், இவ்வளோ நடத்திட்டு கடைசியில் எங்கே போய் சேர்ந்தார்? அப்பா ஒரு ஸ்டாண்டில் இருந்தார், புள்ள ஒரு ஸ்டாண்டில் இருந்தார். கடைசியில் 2 பேருமே போய் மோடிக்கிட்டே அப்படியே போய் நின்றார். பிரதமர் மோடி பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன். இங்கே வந்து குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைங்கன்னு ஒவ்வொன்று கத்துனார். கடைசியாக பார்த்தா அதுக்கு புதுசாக வைக்கிற மாதிரி ஒரு கையில் ராமதாஸையும் ஒரு கையில் அன்புமணியும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதான் குடும்ப அரசியல்ன்ட்டார். அன்புமணி ராமதாஸும் மோடிக்கு போய் குடும்ப அரசியலை கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுதான் நடந்த மிச்சம். அப்போ அதில் என்ன இருக்குது? இனிமேல் அங்கே உங்களுக்கு பொலிட்டிக்கலாகவே எந்த பிளேஸும் கிடையாது. ஏதோ சேரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், யார் ஆகக்கூடாது, யார் வந்துட்டால் நம்ம இனிமேல் தமிழ்நாட்டில் வாழ முடியாது, எந்த பேசிக் நாலேஜும் கிடையாது. அதில் எல்லாம் சொல்லுவாங்க, பித்துக்குழி முருகதாஸ் மாதிரி சுற்றினானுங்க. அவ்வளோதான் அவங்களோட பிரச்சாரங்கள். எந்த ஒன்றும் மக்கள்கிட்ட ஈடுபடலை. எங்களை பார்த்து கேள்வி கேட்டு தான் ஓடினாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் அமைச்சர் உதயநிதி தமிழ்நாடு ஃபுல்லாக வளம் வந்தார். பலம் வரும்போது பம்பரமாக வந்தார். அதே செங்கல்ல தூக்கி காட்டினார். அதுக்கு உடனே எடப்பாடி கேட்குறாரு திரும்பி. அவர் அடுத்த இடத்துல போய் முன்னு பேசுகிறாரு. கண்ணா என்ன கண்ணா அதே கல்லையே காட்டிக்கிட்டு இருக்கேங்கண்ணா, ஒரு செங்கல்ல இங்கேயே காட்டிக்கிட்டே சுற்றி என்ன கண்ணா பண்ண சொல்கிற? அதே எடுத்துகிட்டு போய் நீ பார்லிமெண்ட்லாம் கண்ணா காட்டிடணும், இதே கல்லை எத்தனை தாட்டி கண்ணா காட்டுவேங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அடிப்படை புரிதலும் அடிப்படை அறிவும் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுமே எடப்பாடிகிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எடப்பாடிக்கு அவ்வளோதான் தெரியும். நான் கம்பராமாயணம் எழுதுனது சேக்கில் ஆரம்பார். அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய அறிவாளி, வித்துவான். அந்த ஆள்கிட்ட எதிர்பார்க்க முடியாது தான். பட் ஆனால் ஒரு இளைஞரணி அவர் பாணியில் சொல்லணும்னா ரொம்ப 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 சப் ஜூனியரு. அமைச்சர் உதயநிதி ஒரு கல்லை காட்டினார்னா அவரை போய் நீ ஏன் கல்லை காட்டுற, இதையே கல்லை காட்டுறேன்னா கண்டென்ட் என்ன, கான்செப்ட் என்ன? ஏன் போய் மீண்டும் உதயநிதி கல்லை காட்டுறாரு? போன தேர்தலுக்கு நான் அந்த கல்லை காட்டினப்பா எய்ம்ஸ் வரும்னு, அப்பயாவது உங்களுக்கு சூடு சொரணை மான ரோசெல்லாம் வந்து இந்த எய்ம்ஸ் கட்டுறதுக்கு பணம் அனுப்புவீங்கன்னு பார்த்தோம். கட்டவே இல்லை, வரவும் இல்லை, வழியும் இல்லை. அதனால் அந்த கல்லையே திரும்பி எடுத்து காட்டுறேன். இனிமேலாவது உனக்கு அறிவு வந்தால் மறுபடியும் போய் அங்கே கட்டடம் கட்டுறேன், ஃபண்டு அனுப்புங்க, வேலையை முடியுங்க எய்ம்ஸுக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுக்காக இந்த கல்லை கட்டுறாரு. அதில் என்ன தப்பு? அப்போ இது யார்? தேசத்துக்கு தேவையான தலைவன் யார்? உதயநிதியோட பிரச்சாரம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சாரம் எப்படி? இதுக்கு உண்டான வேல்யூ என்ன? எந்த மாற்று கருத்தில் உதயநிதி சொல்லிகிட்டே இருந்தாரோ நீட்டுக்கு விலக்கு கொடுப்போன்றார், இப்பயும் விலக்கு கொடுப்போன்றார். பிஜேபி கவர்மெண்ட்டில் நீ என்ன வேணாலும் முட்டி பாடுறா, தேர்தல் அறிக்கைகளோட உயிர் போனால் கொடுக்க மாட்டேன்றாரு. காங்கிரஸ் தலைவர் ஒன்று வந்தால் மேலே காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி தான். நாங்கள் இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் தான் உட்கார போகுது. உட்கார்ந்த உடனே எங்கள் அமைச்சர் உதயநிதியோட கோரிக்கையை கையெழுத்து போட்டு தூக்கி எறிகிறேன்ட்டார். முடிஞ்சு போச்சா? கையெழுத்து யார் தான் இருந்தா என்ன சார்? உட்கார்ந்தோடனே கையெழுத்து அதான் சார் அவர் சொன்ன ஒரு கையெழுத்து. அது இங்கே போடுறதா இருந்தால் உதயநிதி வந்தனைக்கே போட்டிருப்பார். டெல்லியில் தான் போடணுங்கிறதுனால இப்போ ராகுல் காந்தி வாயாலே சொல்ல வச்சுட்டார், வந்தால் கையெழுத்து அதான்ட்டார். இதுதான் சார் ஒரு அரசியல். இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை இந்த தேர்தலுக்கு. அது புரிதல் இல்லாமல் பாதி பேர் மெண்டல் மாதிரி சுற்றி அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? அவர் அழகாக பதில் சொல்லிட்டாரு, நான் கல்லை காட்டுறேன், அது மக்களுக்கு புரியும், நீ ஏன் பல்ல காட்டுறேன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நீ போய் இப்போ பல்ல காட்டிட்டு இந்த தமிழ்நாட்டையே அடவு வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கு எடப்பாடி பிரச்சாரம் பண்ணுறாரு, நான் வந்து ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம்னாரு. என்ன ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போன்னா அர்த்தம் என்ன? யார் அடிக்க போகிறீங்க? ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போன்னா என்ன அர்த்தம்? எங்கே போய் அடிக்கணும்? நீ எம்பியாக இருக்கும்போது ஒற்றை விரலால் ஓட்டு ஓங்கி அமுக்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு வந்திய, சிஐக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு துரோகின்னு படத்தை வாங்கிட்டு வந்த, எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்த, தமிழ்நாட்டை கொண்டு அடவுமானம் வச்ச, விவசாய சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுத்த, இது எல்லாத்துக்கும் நீ ஒற்றை விரலால் ஓங்கி ஒரு ஓட்டை போட்டுட்டு கட்டிங்க வாங்கிட்டு கரெக்டாக வந்து படுத்துட்ட. நான் அடிக்கடி சொல்லுவேன், எடப்பாடியோட அரசியல் கமிஷன் ஏஜென்ட்டாக ஒரு ஜெயலலிதா சசிகலாவுக்கு
கரெக்டாக அந்த சசிகலாவுக்கு கமிஷன் ஏஜெண்டாக இருந்தார். கட்டிங் கொண்டு போய் கரெக்டாக கட்டிங் கொண்டு போய் கொடுத்தாரு. அதனோட விளைவு ஆளானார். கரெக்டாக ஒற்றை ஒரு நாள் ஓங்கி அடித்து அதே கட்டிங்கோட செட்டில் ஆனார். ஆட்சியும் கட்சியும் அவர் இருக்கும்போது காப்பாற்றினார். இப்போ பலி கிடையாது. கட்சி அண்ணாமலை கபலீகரம் பண்ணுற மாதிரி உடச்சி சுக்குநூறாகி தூக்கி எறிஞ்சிட்டார் மனுஷன். வேறு வழி கிடையாது. உடனே அண்ணாமலையால் கூட்டணி விட்டு வெளில வந்து இப்போ ரோடாக கூட்டிகிட்டு இருக்கிறாரு. ரோடாக கத்திட்டு இருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? யாருக்கு பதில் சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியல. ஒன்றும் இங்கே நடக்க முடியல. அப்போ எங்கள் தேர்தல் அறிக்கை, நாங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை, இது இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கையா அப்படின்னு கேள்வி கேட்கறத விட இதுதான் இந்தியாவோட ஃப்யூச்சர் அப்படி கொண்டு வந்துட்டோம். இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் ரெடி பண்ண அறிக்கையை அப்படியே அவங்க எங்களுக்கு பின்னால் தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுத்தது. அப்படியே அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. எந்த மாற்றுக்கிறதுக்கும் வேலை இல்லை. எங்களுக்கு தெரியும் பிஜேபியோட தேர்தல் அறிக்கை என்ன வரும்னு. அவரோட தேர்தல் அறிக்கை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். முன்கூட்டியே நாங்கள் சொல்லிட்டோம் அது நடக்காதுன்னோம். அதே மாதிரி காங்கிரஸ் தெளிவாக சொல்லிச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்காது, நடத்த விட மாட்டோம், நடக்கவே நடக்காதுன்னு அறிக்கை கொடுத்தது. நீட்டு விளக்குன்னோம். காங்கிரஸ் உடனே வந்துடணும். மாநிலத்தில் இருக்க பொதுப்பட்டியலில் இருக்க ஒரு சில இதெல்லாத்தையும் தூக்கி நாங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டில் போடுவோம். இப்போ கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னு கோரிக்கை வச்சோம். காங்கிரஸ் வந்த உடனே மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. இதானே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சார் தேவை? அது பாரு, உரிய மாநிலத்துக்கு உண்டான அங்கீகாரமும் மாநிலத்துக்கு உண்டான சுயாட்சி தத்துவமும் மத்தியில் இருக்க கூட்டாட்சியும் சரியாக இருந்தால் தான் இது ஃபெடரல் சிஸ்டம் கரெக்டாக போகும். அதுக்கு அம்சமாக இந்த தேர்தலில் தமிழக முதல்வர், அமைச்சர் உதயநிதி 2 பேர் தான் பிரச்சாரம். எல்லாம் தெளிவாக கொண்டு போய் 40 தொகுதியும் அப்படியே பட்டனை தட்டுற மாதிரி நின்னாச்சு. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போனார். அப்போ ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிக்கும் போனார். பிரச்சாரம் ஓவர். இந்தியாவில் பிரதமர் மோடியிலேருந்து இங்கே ஒரு ஆள் விடாமல் பதில் சொல்ல முடியல. எந்த கேள்வியும் பதில் சொல்ல முடியல. பிரதமர் மோடி வரக்கூடாது, வந்தால் மிகப்பெரியது ஆபத்து அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணீங்க. என்ன காரணம்? ஏன் மோடி வரக்கூடாது? ஆமாம் சார், மோடி வந்துட்டா இப்போ மோடி இருந்ததுனால என்ன லாபம் கிடைச்சிது? பொருளாதாரத்தில் மாநிலத்துக்கு உண்டான பொருளாதார ரீதியாக ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால சிறு குறு தொழிலேருந்து எல்லா தொழிலோடமும் நின்று போச்சு. பண மதிப்பில் பொண்ணு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு விவசாயத்தை நசுக்கிட்டீங்க, க்ளோஸ் பண்ணிட்டீங்க. பேரிடர் கால நிதி ஒன்றும் இல்லைன்ட்டீங்க. எங்கள் வருவாயை பிடிங்கிட்டு ₹1 29 பைசா கொடுக்குறீங்க. இங்கே இனிமேல் வாழ விட மரதல்னு முடிவு எடுத்துட்டீங்க. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்க. அது இல்லாமல் 888 சீட் அலாட் பண்ணி நீங்கள் பார்லிமெண்ட்டை கட்டி வச்சுருக்கீங்க. அப்புறம் இதில் மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் எம்பி சீட்டை மாற்ற போகிறீங்க. மாற்றினீங்கன்னா நமக்கு அதனுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிடும். 1. 2வது 3வது நீங்களே இதில் இன்னொரு புது சிவில் சட்டம்னு ஒன்று கொடுக்குறீங்க. புது சிவில் சட்டம் கொடுத்தா அங்கே மத ரீதியான பல பிரச்சனை, பல பிரிவு, பல கலவரம் தான் வரும். இது 3வது முடிஞ்சிச்சு. பொது நிறுவனங்கள் அத்தனையும் தூக்கி அம்பானிக்கு அதானிக்கும் தாரம் வந்துட்டீங்க. போர்ட்டெல்லாம் விற்றுட்டீங்க, ஏர்போர்ட்டை விற்றீங்க, துறைமுகத்தை விற்றீங்க. எல்லாம் போதை கடத்தலுக்கு பயன்படுற மாதிரி நீதித்துறையை கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதுக்கு பத்திரத்துறை, பத்திரப்பதிவு ஊழல் கொண்டு வந்துட்டீங்க. தேர்தல் பாண்டில் கருப்பு பணத்தை பிடிக்கிற நீங்கள் மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. மாநில வளர்ச்சிக்கு உண்டான அவன் என்ன சொல்கிறானோ அதை இனிமேல் நீங்கள் செய்ய முடியும். உங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. அந்த அளவுக்கு அவன் எல்லா பாலிசியும் கொண்டு திரிச்சிடுவார். என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் என்ன செய்ய முடியும்? இங்கே முஸ்லீம் இருக்கக்கூடாது, கிறிஸ்டின் இருக்கக்கூடாது, சிறுபான்மைகள் இங்கே வேலையே இருக்கக்கூடாது. பெரும்பான்மையாக இருக்கிற இந்துத்துவா, இந்துஸ்தான் இதுதான் இருக்கணும். இந்த வெறி உனக்கு உள்ளேருந்து இந்த இது வேகம் வெளியில் வந்தால் இங்கே நாங்கள் அதுலேருந்து விடுபட்டு இங்கே பெரியார் பிறந்த பூமிங்கிறதுனால பகுத்தறிவோடு இருக்கோம். எந்த ஒன்று சொன்னாலும் அதை பகுத்து ஆய்வு செய்து நாங்கள் கேட்குறோம். பெரியார் பேசும்போது சொல்லுவார், பேசி எல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் நீ கேட்காத, உன் அறிவுக்கு அது சரியாக இருந்தால் போய் யோசித்து பார்த்துட்டு அப்புறமா செய்ய போம்பாரு. அதுக்கு பேர் பகுத்தறிவு. அதனால தான் அவர் பகுத்தறிவாளர்னு பேர், பகுத்தறிவு தந்தைன்னு பேர். புரியுதா? அவர் நின்றுக்கிட்டே நான் சொல்கிறத செய்டா
சொன்னதே கிடையாது. இங்கே இவனும் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஆளு மோடி, ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அவன் என்ன சொல்கிறான், நான் சொல்கிறதாண்டா நீ செய்யணுங்கிறான், நான் சொல்கிறத செய்யணுங்கிறான். அப்போ இது எங்கே போய் நிற்கும்? அதுக்கு வெள்ளக்காரனே பெட்டராச்சே. வெள்ளக்காரன் அதானே சொன்னான், குதிரையில் வருவான், நீ கோடி பை தைச்சிட்டு உட்காந்துருக்கணும், உன் புள்ள கோடி பை தைக்கணும், நீ செருப்பு தைக்கணும், ஓன் புள்ள செருப்பு தைக்கணும். இதானே பாலிசியில் வச்சுருந்தீங்க. அதெல்லாம் தானே நாங்கள் மாற்றுறோம். அதுக்கு தானே நாங்கள் முன்னேற்றத்துக்கு தானே இவ்வளோ இறங்கி வந்து வேலை பார்க்குறோம். அப்போ இதில் வந்து நீ மீண்டும் அங்கேயே போய் விஸ்வகர்மான்னு அந்த பாலிசிக்கே வர, நீ குலக்கல்வி திட்டத்தை நுழைச்சதுனால காங்கிரஸ் எழுந்திருக்காமலே தமிழ்நாட்டில் அழிஞ்சுது. இந்தியையும் குலக்கல்வியும் கொண்டு வந்ததுனால எழுந்திருக்காமலே காங்கிரஸ் படுத்துது. திருந்தினதுக்கு அப்புறம் தான் திரும்பி இப்போ எழுச்சி வந்தது. சட்டமன்றத்துக்கு போச்சு, பார்லிமெண்ட்டுக்கு போச்சு, ஆட்சிக்கு வந்தது. பாலிசியை விட்டுட்டதுனால இப்போ பிஜேபி எதுலேருந்து நம்ம விடுபட்டு கொண்டுட்டு வந்தோமோ, மாநில உரிமை, சமூக நீதி, சாதி இல்லை, மதம் இல்லை, எல்லாத்துக்கும் உண்டு, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு கொடுத்தா பிரச்சனை வரும்னு தான் நம்ம சமூக ரீதியான இடஒதுக்கீட்டுக்காக அந்த ஜாதியை மதிக்கிறோம். இவ்வளவும் கோடிட்டு காட்டி பர்ஃபெக்டாக கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். இவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் நீ அப்படியே எங்களுக்கு டெட் டெபாசிட். நாங்கள் சமூக நீதின்னு சொன்னால் நீ சனாதனம்னு சொல்கிற, ஏற்றத்தாழ்வுங்கிற. நாங்கள் சமூக நீதிங்கிறோம், நீ பிறப்பால் ஏற்றத்தாழ்வுங்கிற. அப்போ இங்கே தானே பிரச்சனை வருது. அப்போ இப்போ இந்த எதுவுமே உனக்கு எனக்கும் ஒத்து வராது. மத சார்பற்ற நாடுன்னு நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு மதம் சார்ந்த நாடு தான்ற. அப்போ எப்படி ஐடியாலஜி ரெண்டு பேருக்கும் எதுக்கு மூளைமால இருக்குது. அப்போ இதனுடைய தாக்கம் தான் இந்த தேர்தல். இதை தமிழ்நாடு, இந்தியா இன்றைக்கி முழுக்க தமிழ்நாடு முழுக்க புரிய வச்சுட்டோம், இந்தியாவுக்கு கொண்டு போயிட்டோம். அப்போ இந்தியா முழுக்க இதை தெளிவாக அப்சர்வ் பண்ணியிருக்கு. மக்கள் இந்த முறையாக ஓட்டு போடுன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால் பலமாக இருக்கும். நல்லா ஒரு மாநிலத்தில் ஏதோ ஓட்டிங் மிஷினில் ஒரு ஓட்டு பாஜகவுக்கு போட்டால் ரெண்டு ஓட்டாக கன்வெர்ட் ஆகிவிடுது அப்படின்ற மாதிரிலாம் புகார்கள் வந்திருக்கு. அதெல்லாம் எப்படி பார்க்குறேன்? ஒரு பட்டன் நமக்குன்னா ஒரு ஓட்டு தான் பிஜேபி விழுவுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணி திட்டிகிட்டு இருந்தோம். எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்காரு, வேலையை பாருன்னோம். இப்போ என்ன பண்ணிட்டான், ரொம்ப அட்வான்ஸாக போய் ஆர்வ கோளாறில் பிஜேபி மேலே இருக்க ரொம்ப பிரியத்தில் ஒரு பட்டன் நமக்குன்னா 2 ஓட்டு விழுவுற அளவுக்கு போட்டான். இப்போ எல்லா பேரும் சுப்ரீம் கோர்ட்டில் மாட்டிக்கிட்டான். அது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக விளக்கம் கேட்கும், சொல்லும். அப்படி முறைகேடு அவன் பண்ண நினைச்சால் இந்த சிஸ்டத்திலே தப்பு நாங்கள் கேஸ் போட்டுருவோம், இந்த பாலிசியே தப்புன்ட்டோம். சார் இந்த அடிக்கிறவன் யார் சார்? இந்த மிஷினை தயார் பண்ணுறவன் யார்? ரஷ்யா. அங்கேயே வந்து வாக்கெடுப்பு வாக்குச்சீட்டு முறை தானே சார். அவனே வாக்குச்சீட்டில் தான் சார் ஓட்டு போடுறான், கையால் ஓட்டு போடுறான், எழுதி போடு நீ குத்தி போடுறாங்கிறான். இவன் தான் சார் எழுறான். அவன் அடிக்கிற மிஷினு அவன் தான் தயார் பண்ணி இங்கே அனுப்புகிறான். அந்த நாட்டுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை. இவன் உலகத்தை ஏமாத்துறதுக்கு, இவன் நம்மளை ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்து மிஷின் எங்கே வச்சு பாருங்கிறான். எங்கள் தலையெழுத்து, நாங்கள் பூட்டி வைக்கிறோம், உள்ளே போகாமல் பார்த்துக்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம், நியாயம் கிடைக்கட்டும். என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தானே நாங்கள் அதில் ஜனநாயகத்தை பார்க்க முடியும். அவன் தான் தேர்தல் கமிஷனையே அவன் பிஎம் மாதிரி ஆக்கி தலைமை நீதியரசரை தூக்கி எறிஞ்சிட்டு அவனுக்கு வேண்டிய ஆளை போட்டு தானே இப்போ தேர்தல் நடத்துறது. அதனால் நாங்கள் எல்லாத்துலேயும் போராடி தான் நிற்க முடியும். இப்போ அதை மாதிரி நாங்கள் இதுலேயும் போராட்டத்தை துவங்கி விட்டோம். நல்ல விடயத்துக்காக விடை கிடைக்கணும்னு வெயிட்டிங்கில் இருக்கோம். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பாதி அரசியல்வாதி இங்கே எதுக்கு அரசியல் பண்ணுறானே தெரியல. புரியுதா? ஏன்டா பிஜேபின்னு ஒரு கட்சி இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையானு தான் எங்கள் கேள்வி. ஒரே தீவிரவாத கும்பல் வந்துட்டா அந்த கும்பலுக்கு தீவிரவாதத்துக்கு தடை விதிக்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தடை விதிக்குது, ஹைகோர்ட்டு தடை விதிக்கும், சட்டமன்றம் தடை விதிக்கும், காவல் நிலையம் தடை விதிக்கும், 144 போட்டு ஏதோ ஒன்று நிறுத்துவீங்க. ஒரு தீவிரவாதிக்கு தடை விதிக்கிறீங்க, தீவிரவாத அமைப்புக்கு தடை விதிக்கிறீங்க. ஆனால் பவரை கையில் வச்சுக்கிட்டு தீவிரவாத கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிற ஆட்சி கட்சி எதிரானா பிஜேபியும் அந்த ஆட்சியும் தான். அது யார் சார் தடை பண்ணுறது? அதுக்கு தடை விதிக்கணும்னா நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை சார், மக்கள் மன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. எனவே இந்த தலையெழுத்து மக்கள் மன்றத்தில் போய் சொல்லியிருக்கோம், அவன் ஒரு தீவிரவாதி,
அந்த கட்சி ஒரு தீவிரவாத கட்சி. அவன் மத ரீதியாக நம்மளை பிளவுபடுத்துகிறான். நம்மளையே கொன்னுட்டு நம்மளை கொன்னதெல்லாம் அவங்க தானே கை காட்டி ஓட்டு வாங்குறான், ஏமாத்துறான், ஒற்றுமையாக இருக்க விட மாட்டான், வாழ விட மாட்டான், சாப்பிட விட மாட்டான். அவன் நம்மளை அடிமையாக வச்சுருக்க நினைக்கிறான். அவன் சொல்கிறதா நம்ம செய்யணும். இவங்கிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக வெள்ளைக்காரன்ட்டியே திரும்பி போய் செட்டில் ஆகிடலாம், தவறே கிடையாது. அந்த மனநிலைக்கு விடை கிடைக்கணும்னா இந்த ஒரு ஓட்டு மக்கள் தெளிவாக இருந்து இந்த ஓட்டை போடணும். கிடைச்சா தான் மாற்றம். இப்போ புரியுதா உங்களுக்கு கேட்ட கேள்வி? மீண்டும் ஏன் மோடி வந்தா, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறீங்களே. மாநில உரிமைக்கு தான் இப்போ போராடிட்டு இருந்தான். மறுபடியும் வந்துட்டான்னா மாநிலத்தையே காணான்னு போராடுவோம். முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன? முதல்வரே சொல்கிறாருன்னா அப்போ அர்த்தம் என்ன? அவருக்கு தானே தெரியும் நிலைப்பாடு என்னன்னு. இதுதான் சார், வேறு ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் விடை வரும், மாற்றம் வரும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி. வணக்கம்.